நீங்கள் இன்னும் 2 வருடம் தான் வாழ்வீர்கள் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். 21 வயதில் இந்த செய்தி அந்த இளைஞனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த இளைஞனுக்கு ALS, அதாவது ஆமியோட்ராபிக் லேட்டரல் ஸ்க்லெரோசிஸ் என்ற நோய் இருந்தது. அந்த இளைஞன் தான் பிற்காலத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நடக்க முடியாமல் போனார். பின்னர் பேசவும் முடியவில்லை. ஆனால் அவர் யோசிக்கிறது நிறுத்தல. அவர் பிரபஞ்சத்தின் பெரிய ரகசியங்களை ஆராய்ந்தார். பிளாக் ஹோல்ஸ், டைம், ஸ்பேஸ். அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னாரு. பிளாக் ஹோல்ஸ் கூட ரேடியேஷன் வெளியிடும். இதுதான் பின்னர் ஹாக்கிங் ரேடியேஷன் என்று அழைக்கப்பட்டது. பேச முடியாத நிலையில் கூட அவர் கம்ப்யூட்டர் வாய்ஸ் மூலம் உலகத்துடன் பேசினார். டாக்டர் சொன்னது 2 வருடம். ஆனால் அவர் 50 வருஷத்திற்கும் மேலாக வாழ்ந்தார். ஒரு உடல் செயலிழந்தாலும் ஒரு சிந்தனை பிரபஞ்சத்தை கூட விளக்க முடியும். மேலும் இப்படியான கதைகளுக்கு தமிழ் சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.